இன்றைக்கி கடைக்கு போகவே ரொம்ப மாச்சலாக இருந்துச்சு. ஆதோ கூட்ட அதோ கடைக்கு போய்ட்டு வருவியாப்பா அப்படின்னு சும்மா தான் கேட்டேன். ஆனால் அவன் உடனே அம்மா கூட எடுங்க நான் போயிட்டு வரேன்ட்டா. சரி இன்றைக்கி அவனை அனுப்பி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு சீட்டில் ஒரு மட்டன் மசாலாவும் அவனுக்கு 5 ரூபாய்க்கு மிட்டாயும் எழுதி விட்டேன். ஏன்னா மிட்டாய் எழுதி விடலாம் அங்கே போய் கடையை ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான், 2 துண்டு ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டேன். அவன் கூடையை வாங்கிட்டு கதை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு திருவிழா நடக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் வாசலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் போயிடுவானால நம்மளே போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் என்னமோ கிராஸ் பண்ணி போயிட்டான். அது கடை வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. வீட்டிலேருந்து அடுத்த தெருவு தாண்டினா ஃபஸ்ட்டு வீடு தான் கடை. போயிட்டு வந்துட்டு இருந்தான். அதாவது அவன் கடைக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து புதுசாக அதை வந்து ஒன்றுனா பண்ண எனக்கு ஒரு அதிசயம் மாதிரி எனக்கு தெரியும். அப்புறம் வாங்கிட்டு வந்தான். கூடையில் என்னெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கானு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மட்டன் மசாலா என்னமோ கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு 5 ரூபாய்க்கு மிட்டாய் எழுதி விட்டேன். எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு அவருக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்தார். இருந்தாலும் அவருக்கு கங்க்ராட்ஸ்பா, நீ போயிட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவனை கடைக்கே அனுப்பக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்த உடனே ஒரு மணி அடிச்ச சவுண்டு கேட்டுச்சு. அது யாரான்னு பார்த்தா ஐஸ் வண்டிக்காரன்னு. ஐஸ் வண்டி சவுண்டு கேட்டதுமே வாங்கித்தாங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். அதில் வேற அவன் டைலாக் என்னன்னா, நான் கடைக்கெலாம் போயிட்டு வந்தேல அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி என்னென்ன சொல்ல போகிறானோ, கடைக்கு போனதை வச்சு என்னென்ன வாங்க போகிறானோன்னு மனசில் நினச்சிட்டேன். அப்புறம் அவனுக்கு ஒரு சாக்கப்புறம் எனக்கு ஒரு கோன் ஐஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மதியத்துக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டு மனம் போல் வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து கலப்பு மீனும் கொஞ்சம் நண்டு, கால் நண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு இன்றைக்கி டேஸ்ட்டாக குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு அதுக்கு சைடிஷாக மாம்பழம் தான் வெட்டணும். மீன் குழம்பு ஒரு வாய் வச்சுட்டு அப்படியே ஒரு துண்டு மாம்பழம் கடிச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் ஆளுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு மாம்பழம் இருந்துச்சு, அதனால் நிறையவே சாப்பாடு சாப்பிட்டான். மாம்பழ பழத்தை தான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆதவை பிடிச்சவங்க கண்டிப்பாக அவனுக்காக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.